அவனுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குன்னு அரசியலுக்கு வரா? எங்க ஆளுங்களுக்கு இருக்கிற அரசியல் அறிவுல ஒரு பாதி இருக்குமாடா? கரெக்டு தான்ப்பா. உங்க ஆளுங்க அளவுக்கு எங்களுக்கு அறிவு இல்லை தான். உங்க ஆளுங்க அறிவை பார்த்து தான் இந்த உலகமே வியந்ததேப்பா. ஏன்னா இந்த உலகமே வியந்த அளவுக்கு பண்ணீங்க பாருங்க ஒரு ஊழல். இப்போ வரைக்கும் அது வேர்ல்டு ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு அடிக்கிறதுக்கு உலகத்திலேயே வேற எந்த ஊழலும் இப்போ வரைக்கும் நடக்கல. அந்த வேர்ல்டு ரெக்கார்டை அடிக்கிற அளவுக்கு இருக்கிற அறிவு எங்களுக்கு வேணான்றேன். அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்குறோம், அதுக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறோம், 75 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்குறோம், டோல்கேட்டை மூடுறோம், அப்புறம் விவசாய கடன்ல இருந்து கல்வி கடன்ல இருந்து நீட் தேர்வு வரைக்கும் ரத்து பண்றோம், 2 மாசமா இருந்த கரண்ட் பில்ல 1 மாசமா கட்டுற மாதிரி மாத்துறோம். அப்புறம் ஏதோ ஒன்று சொன்னாங்களே, மெயினா மதுவிலக்கு அமல்படுத்துறோம். இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நாங்கள் எப்போ உங்ககிட்ட சொன்னோம்னு கேட்டீங்க பாருங்க. அந்த அறிவு எங்களுக்கு வேணவே வேணாங்கிறேன். பா, நீ இது வரைக்கும் 1 ரூபா கடன் வாங்கியிருப்பியா? ஆனால் உனக்கே தெரியாமல் உன் மேலே 4.5 லட்சம் கடன் இருக்குன்னா நீ நம்புவியா? உங்களுக்கு 10,000 கொடுத்ததும் மகளிர் காசுன்னு அம்மாவுக்கு 5,000 கொடுத்தது மட்டும்தான் உங்கள் எல்லாரு கண்ணுக்கும் தெரியுது. ஆனால் தமிழ்நாட்டோட மொத்த கடன் எவ்வளோ தெரியுமா? 10.5 லட்சம் கோடி. இங்கே இருக்க ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும் 4.5 லட்சம் கடன் இருக்கு. அப்படி உங்களோட கடன் காசையே எடுத்து உங்களுக்கே அதை திருப்பியும் கொடுத்து நல்ல பேர் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த அறிவு எங்களுக்கு வேணவே வேணாங்கிறேன்.